சமீபத்துல இப்போ நிறைய ஆ, திரைப்படங்கள் ரீலீஸ் ஆயிருக்கு. ஆமாம், அப்படி நம்ம இயக்குன ஏதாவது ஒரு சில படங்கள் வந்து ரீலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெடியாக இருக்குது. படையப்பாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லாக தட் இஸ் சிஜியிலேருந்து அதுலேருந்து எல்லாம் மாடர்னாக இன்றைக்கி என்னெல்லாம் வேணுமோ அது டால்பி அட்மாஸ், அப்புறம் ஃபிலிம் வந்து இது வந்து பிக்சர் வந்து இன்றைக்கி எல்லாம் மறுபடியும் எல்லாமே எல்லா ஒர்க்குமே புது படத்துக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணி படையப்பா வச்சுருக்கு. அது வந்து ப்ரொடியூசர் வந்து ரஜினி சார் தான். அவர் தான் டிசைட் பண்ணோம் எப்போ ரிலீஸ் பண்ணணுன்ட்டு. ஏற்கனவே முத்து வந்து கவிதாலயா பண்ணிட்டாங்க. அது 2 வருஷம் ஆச்சு. அது 25வது வருஷமும் நம்ம பண்ணாங்க. இது படையப்பாவும் 26 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது 99 ஏப்ரலில் வந்தது. 27 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட. அதனால் அது வரலாம். நிறைய படங்கள் வந்து ரீரிலீஸுக்கு கேட்குறாங்க. என் படம் தெனாலி, நான் என் சொந்த படம், அது கேட்குறாங்க. அபய் சண்முகி, தெனாலி, பஞ்சதந்திரம், தசாவதாரம் கேட்குறாங்க ரீரிலீஸு. அதுக்கப்புறம் வில்லன், வரலாறு, இந்த மாதிரி ஓடின படங்கள்லாம் இருக்குல்ல. நட்புக்காக சரத்குமாரோட ஒரு 10 படம் பண்ணியிருக்கோம். அந்த படங்கள் நாட்டாமை, பாட்டாளி, சேரன் பாண்டியன், இதெல்லாம் கூட ரீரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு கேப்பு பார்க்கணும். ஆனால் ஏன்னா ஒரு பாபுஷா வந்து அவர் ஜுவல்லரி இது மட்டும் இல்லை, துணிக்கு மட்டும் இல்லை, பட்டு மட்டும் இல்லை, அவங்க தேட்டர்ஸும் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக எப்போ ரீரிலீஸ் பண்ணோம், எது கேப்புன்ட்டு. அந்த மாதிரி கேப்பில் பார்த்து பண்ணால் ஓரளவுக்கு கலெக்ஷன் வரும், அந்த நம்பிக்கை இருக்குது. சொந்த படம் தெனாலியும் நானும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடித்த உடனே ரிலீஸ் பண்ணுவோம்.